சனியுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது சில விஷயங்களுக்கு நல்லது செய்தாலும் நிறைய பேருக்கு அது ப்ராப்ளத்தை தான் கொடுக்கும். ஏன்னா பார்வை எங்கே போய் விழுகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் பார்வை, கன்னியில் பார்வை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசில் பார்வை விழுகிறது. ரிஷபத்தின் மேலே பார்வை விழுகும் பொழுது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு குற்றங்கள் செய்தாலும் அதற்கான சட்டதிட்டங்கள் கடுமையாக்கப்படும். ரெண்டாவது, பாடகர்களுக்கு, கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்தக்கூடிய நபர்களுக்கு, ப்ரொஃபஸர்களுக்கு, இவங்க அத்தனை பேருக்கும் வந்து கண்டிப்பாக புதுசாக ஒரு சட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் மெடிசினில் இருக்காங்களோ, டாக்டர்ஸ் இருக்காங்களோ, அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா புது சட்டங்கள் இயற்றுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. இந்த பார்வை படுறதுனால மேக்ஸிமம் அடுத்த 2.5 வருஷத்தில் யார் பேர்லாம் அடிபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி அந்த கலை உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், டாக்டர்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சுக்கொண்டு செய்யக்கூடிய நபர்கள், நிறைய ஜோதிடர்கள் கூட அதில் பிரச்சனை மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். பெண்கள் பற்றி நிறைய தேவையில்லாத கருத்துக்களும், அதை எப்படி சொல்லலாம்னா ஒரு நெகட்டிவ் ஜோனில் பெண்களை போர்ட்ரே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனியுடைய பார்வை ரிஷபத்தின் மேலே இருக்கிறதுனால நடக்கக்கூடிய அம்சங்கள் அதிகமாக இருக்குது. கவனமாக இருக்கணும்.